நமோ நாராயணாய. ஓம் சத்ய நாராயணாய. ஓம் சத்ய நாராயணாய. ஓம் நமோ 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 நாராயணாய. ஓம் சத்ய நாராயணாய. ஓம் நமோ 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 நாராயணாய. ஓம் சத்ய நாராயணாய. ஓம் நமோ 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 நாராயணாய. ஓம் சத்ய நாராயணாய. ஓம் சத்ய நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பொறுமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சலசலப்பு இல்லாமல், ஏன்னா இது இறை நிகழ்வாக நடக்கு. நம்மளை வந்து எல்லாரும் கவனிக்கணும்னு யாரும் எந்த இதுன்னு இன்றைக்கி பாவம் தான் பிடிக்கும். அந்த விஷயத்துக்குள்ளே யாரும் போகக்கூடாது. என்ன இங்கே நடக்கக்கூடிய பூஜையில் யாருக்கும் இடையூறுகள் பண்ணக்கூடாது. கணங்களெல்லாம் உங்களுக்குள்ளே சில குழந்தைகளுக்குள்ளேலாம் உட்கார்ந்துருக்கு. 17 லோகத்தில் இருந்து வந்து உயர்கதி அடையதுக்கு ஆதிநாராயண பெருமானை வந்து வரம் கேட்டு நிற்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் சூட்சமத்தில். நம்ம வந்து இங்கே சும்மா இகலோகத்தில் இந்த நிகழ்வாக நடந்தாலும் சூட்சமத்தில் பெரும் படைகள் சூழ்ந்திருக்கு. அதை வந்து இங்கே காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். அது எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் சூட்சமத்தில் உள்ளுக்குள்ளே உணர்த்தப்படும். இது வந்து இன்னைக்கு இந்த நேரத்தில் இந்த பொழுதில் இந்த எல்லையில் அந்த நேரலை மூலமாக கேட்காதவங்களும் இங்கே வந்து இருக்கிறவங்களும் பெரிய உயர் சரணாகதியோடு இருக்கையில் உயர் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லி, இல்லாட்டி உங்களோட அதிர்ஷ்டசாலி எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருப்பான், நாளைக்கு பார்ப்பான், நாளை நின்று பார்ப்பான். இந்த வருஷம் முடிவுக்குள்ளே நான் அடுத்த வருஷம் இன்னும் 10 வருடங்களுக்கு கூட இந்த சபையோட இந்த பூஜையோட ஆற்றல் அப்படியே இருக்கும், பகிரப்படும். பிரபஞ்சத்தில் பிரபஞ்ச பதிவில் இருக்கும். வணங்கி நிற்கிறவங்களுக்கு அதுக்குண்டான அற்புதமான அனுக்கிரக சரியாயிடுச்சா அனுக்கிரக நிலைகள் வந்து எந்த நேர பொழுதுலையும் கிடைக்கலாம். தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தன்னை பின்னிலைப்படுத்தி, தரணியை முன்னிலைப்படுத்தி, தரணிதரனை முன்னிலைப்படுத்தி, தவசிவ யோகிகளை எல்லாம் முன்னிலைப்படுத்தி பின்னுக்கு நிற்கும்போது நமக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் ஆற்றல்லாம் இல்லை, யாருக்குமே இல்லை, யாருக்குமே கிடையாது. எல்லாம் அந்த உயர் சூட்சமத்துக்குள்ளே தான் இருக்குது. ஒன்றுமில்லாத நிலைக்குள் இருந்து கவனிக்கல எல்லா நிலையும் உங்களுக்கு பகிரப்படும். பொறுமையாக இருங்க, கொஞ்சம் ஆளுக்கு தானே இருக்கியா, எந்த சலசலப்பும் கைபேசி வந்து அணைச்சி வச்சுக்கோங்க. பல இடர்களை தாண்டி சபை அமைச்சு பல இடர்களை தாண்டி அற்புதமான யுகமாக காத்திருந்த அவதார நிலை வந்து நிகழ்த்தக்கூடிய, அதுவும் ஒரு களி நிலைக்குள்ளே ஒரு மாந்தனுக்குள்ளே இருந்து அவதார நிலை வந்து நிகழ்த்தக்கூடிய, தான் படைத்த ஜீவராசிகளெல்லாம் ஒரு உயர்நிலை அடையப்போகுது அப்படிங்கிற உன்னத சந்தோஷத்தில் எம்பெருமான் ஆதிநாராயண பெருமான் வந்து நிகழ்த்தக்கூடிய அற்புதமான கணங்கள் எவ்வளோ இருக்கும்.
கனமான கணங்களெல்லாம் உயர் கணங்கள்லாம் வந்து அனுக்கிரகம் பெறுது. பேலை சிறுசு, இடம் சிறுசு, சித்தன் சிறியவன், அந்த நிலைக்குள்ளே எல்லாம் போகாது. எல்லாம் உயர்வான உயர் சூட்சமம் எளிமைக்குள் வலிமை இருக்கின்றது அப்படிங்கிற உயர் நிலை கொண்டு உன்னதமாக வந்து பக்கத்தில் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் திறந்திருக்கு. அற்புதமான பிரபஞ்ச பேழை திறந்திருக்கு. பேராற்றல் கொண்ட யுகமாக காத்திருந்த அற்புத நிகழ்வுகள் நம்பி நிற்கின்றவங்களுக்கு அனுக்கிரகங்கள் அவங்க குடும்பத்துக்கு எங்கிருந்து வணங்கி நின்ற போதும் அங்கெல்லாம் செல்கின்ற காற்று புக முடியாத ஒளி சூரிய ஆற்றல் புக முடியாத இடங்களுக்கு கூட ஆதாள பாதாளங்களுக்கு கூட பாதாள லோகவாசிகள் கூட வந்து அனுக்கிரகம் பெற்று நிற்கக்கூடிய நிலை. இதை எல்லாரும் உள்ளத்தில் வச்சு உயர்வாக பண்ணி நின்னுங்க. எந்த வேற்று மாற்று ஆற்றலுக்குள்ளே என்ன அவதாரம் எப்படி எடுத்தார், எங்கே வந்தார், எந்த சித்தனுக்குள்ளே என்ன அப்படிங்கிற நிலைக்குள்ளெல்லாம் கேள்விக்கறிகளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஆச்சரிய நிலைகளோட அடிபணிவு சரணாகதி நிலையோடு இந்த பூஜையை எல்லாரும் பாங்க. அடுக்கவர்களுக்கு இடையூறு எந்த வகையிலும் சிறு குழந்தைகள் சத்தம் தவிர வேறு எந்த சத்தமும் இங்கே வரக்கூடாது. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. நவகோடி சித்தாய விக்னேஸ்வராய நமக. அகதீஷாய நமக. ஓம் சிவாய். ஓம் சிவமுகா வாழி சித்தன் திருவடிகள் போட்டு. ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் சிவாய. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய ஓம் நமக. அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. அந்த மலர் இந்த இது கொடுங்க, துளசியும் தாமரையும் ரெண்டு பேரும் தட்டில் இங்கிட்டு வச்சிருங்க. ஓம் அகதீஷாய நமக. 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 ஓம்
ஓம் அகதீஷாய நமக. ஓம் நமோ ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய.
ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஆதிநாராயணாய, சத்யநாராயணாய, ராமநாராயணாய, தசநாராயணாய, யோகநாராயணாய, நரசிம்மநாராயணாய, நரசிம்மநாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. லக்ஷ்மி நாராயணாய, லக்ஷ்மி நாராயணாய, சத்யநாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. பிரபஞ்ச நாராயணாய, ஆதி நாராயணாய. ஓம் நமோ 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 நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. சிவநாராயணாய, சித்தநாராயணாய, தசநாராயணாய, பிரபஞ்ச நாராயணாய, ஆதி நாராயணாய. ஓம் நமோ 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 நாராயணாய. சத்யநாராயணாய. நிகழ்வுகள் வந்து எல்லா கணங்களும் சுடந்தது. எத்தனை பேர் அது உணர்ந்திருக்கிய, எத்தனை பேர் அதில் உள்ள நிலையை பார்த்து ரசிக்கன்னு தெரியல. தெரியாட்டாலும் பிரச்சனை கிடையாது. எல்லாமே உள்ளுக்குள்ளே அகக்கண் உள்ள பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கும், ஆன்மா மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கும். பல ஜென்மங்களாக பார்க்க முடியாத புண்ணியத்தை பார்த்த நிகழ்வை உங்கள் உயர்நிலையான அந்த உள்ள ஆத்ம நிலை வந்து உணர்ந்திருக்கும். அது உங்களுக்கு தெரியணுங்கிறது அவசியம் கிடையாது. காட்சிகள் கண்டானா அதுவும் ஒரு பெரிய விஷயங்கள் கிடையாது. ஓம் சத்ய நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய.
உயர் சரணாகதியோட இருக்கையில் எல்லாமே உங்களுக்கு சித்தியாகும், எல்லா நிகழ்வுகளும் நடக்கும். ஏன்னா ஒரு இன்னும் நைவேத்தியம் வச்சு ஒரு தீவாரணை காமிக்கிற நிலைக்குள்ளே வேறு எந்த நிலைக்குள்ளே போயிருந்தாலும் மாற்று நிலைக்குள்ளே அதை மாற்றி அமைச்சு உயர் சரணாகதியோடு பார்க்க பழகிக்கோங்க. ஏன்னா அது மனசு அது இகலோகத்தில் இருக்கக்கூடிய நிலை அது எப்படி டெப்த்து அதோட ஆழம் என்னன்னு நாங்கள் அனுபவித்து பார்த்துருக்கோம். அது ஒரு ஜீவராசியை சொல்லுவாங்க, அதோட வேகமாக பயணிக்கக்கூடியது. அங்கு கிளைக்கு கிளை, இடத்துக்கு இடம் மாறி இருக்கிற நிலை மாறி பயணிக்கக்கூடிய நிலை தான் நம்ம மனசு அப்படிங்கிற நிலை. அதை ரொம்ப கட்டுக்குள்ளே அதோட கடிவாளம் உங்கள் கைக்குள்ளே அடக்கி இருக்கணும். அதுதான் உயர்வான நிலை. அத்தனை இந்திரியங்களையும் கட்டுப்பாட்டோடு வச்சு அடுத்த பூஜையை கவனிங்க. ஏன்னா அலைவாயும் நிகழ்வுகள் நடந்தது, இங்கே நடந்துக்கிட்டு இருந்தது. அதை பின்னாடி சொல்லுதோம். யார் யார் என்ன நினச்சானோ பேரெல்லாம் சொல்ல மாட்டோம், அது சீடர்களுக்கு பின்னாடி உணர்த்தப்படும். அந்த விஷயத்துக்குள்ள போக வேண்டாம். இன்னும் அடுத்து உயர்வான விஷயம் இருக்குது. எல்லாம் அனுக்கிரகம் பெறணும் அப்படிங்கிற நிலையில் எல்லாம் பறைசாற்று நிலைகளில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உலகம் பூரா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட தாக்கம் அங்கே தெரியுது. அதோட புண்ணிய நிகழ்வுகளும் எல்லைக்கில் அனுக்கிரகம் கொடுக்கு. உயர் சீடர்கள் அதை அனுபவித்து பார்த்துருப்பாங்க. எல்லாரும் அதை பாருங்கள், கூட்டத்தோட கூட்டமாக எல்லாருக்குள்ளேயும் சித்த பெருமக்கள், தேவர்கள், தேவரிஷி கணங்கள், அன்னையர்கள், அற்புதமான அனுக்கிரகம் கொடுக்கக்கூடிய தேவதைகள், மகாலட்சுமியோட அம்சமாக இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் மங்கையருக்குள்ளேயும் அப்படி ஆண் மகன்களுக்குள்ளேயும் சீடர்களுங்கிற ஒரு தகுதிக்காக எல்லாருக்கும் அந்த அனுக்கிரகங்கள் பகிரப்படுகிறது. பல ஜென்ம தொடர்பாளர் தான் இங்கே அமர்ந்திருக்கீங்க. அதை உயர்வாக பயன்படுத்துங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கிற நேரத்துக்குள்ளே அந்த நெய்வேத்தியம் வச்சு தீபாரணை காமிக்கூட அற்புதமான நிகழ்வில் எல்லாம் கலந்துருங்க. ஓம் அகதீசாய நமக. இது ஏன்னா இது நேரலையாகவும் இது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து சொல்லு. இங்கே இருக்கிற மக்களை பார்த்து சொன்னால் இங்கே இருக்கிறவங்களுக்குன்னு கிடையாது. நேரலையில் ஏகப்பட்ட ஆட்கள் பார்க்க போகிறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் சேர்த்து இந்த பகிர்வை பகிர்ந்து அற்புதமான அடுத்த கட்ட நிகழ்வான அந்த நைவேத்திய நிகழ்வுக்கு போகும். அதுக்கு பிறகு அகத்திய பெருமான்னு ஆசி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த பூஜையை பற்றி. விஸ்வாமித்திர மகரிஷி சொல்லுவார், ஒவ்வொருத்தங்களாக வளரணுள்ள அந்த இது என்ன நடந்ததுன்னு அன்னையர்கள் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓம் அகதீசாய நமக. அதாவது இதான் நகரும் பேழைன்னு சொல்லப்படுது. இது சூட்சம நூலுன்னு சொல்லப்படுது. பிரபஞ்ச சபைன்னு சொல்லப்படுது. ஒரு இயல்பு நிலையில் ஒரு பொருள்கள் மனசுங்களுக்கு வேணும். எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. அதனால் சித்த சபை சித்தனுக்குள்ளே தான் இருக்குது. சித்தனுக்கு போய் அபிஷேகம் பண்ணால் பார்த்து ரசிப்பீங்களா? மாட்டைய. சித்தனை வணங்க சொன்னால் வணங்குவீங்களா? முடியாது. மனுஷன் எப்படி வணங்க முடியும்? முடியாது. அதுக்கெல்லாம் இறை ரூபங்களை, அதுவும் விலை உயர்ந்த உலோகமாக சொல்லக்கூடிய உலோகத்தை வச்சுருக்கு. அந்த நிலையெல்லாம் எதுக்குன்னா மக்களை ஒருநிலைப்படுத்த அந்த ரூபங்கள், இறை ரூபங்கள். அகத்திய பெருமான், விநாயக பெருமான், மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, இறை மங்கள நந்தி, சிவபெருமான், முக்கத்து முக்கோடி தேவர்களையும் தாங்கி நிற்கக்கூடிய சிவபெருமான் ரூபம் இங்கே இருக்குது. முக்கத்து முக்கோடி தேவர்கள், நவகோடி சித்தர்களும் இருக்கக்கூடிய புனர்ஜென்ம கோமாதா இங்கே இருக்குது இந்த பேழையில். மொத்தத்தில் பிரபஞ்ச பேழை இது. பார்க்கறதுக்கு ஒரு சின்ன நிகழ்வாக தெரியலாம். இந்த பூஜை நிகழ்வுகளும் ஒரு சின்ன தளத்தில் நடக்கக்கூடிய எளிய நிகழ்வாக இருக்கலாம். ஏன்னா எல்லாமே இறை சூட்சமம். இப்படி தான் நடக்கணும். இந்த எல்லையில் இன்றைக்கி இந்த கங்கை நதிகள், அந்த காவிரி நதி சூழ்ந்த அற்புதமான தலம் அதில் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. அது இறை சூட்சமம், மகா சூட்சமம், உயிர் சூட்சமம். இது பிரபஞ்சம் பூரா நடக்கும். இங்கே நடக்கக்கூடிய பூஜை நிகழ்வானது அங்கங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பார்க்க போகிறாங்க. வருங்காலங்களில் பார்த்து மகிழ்வாங்க. பிரபஞ்சத்தில் இந்த பதிவு இருந்துக்கிட்டே இருக்கும். யார் யார் எந்தெந்த நிலையில் சரணாகதி இருக்கீங்களோ அந்த சத்யநாராயண பூஜை நிகழ்வை நீங்கள் பார்த்துக்கோங்க. யுகமாக இருந்து ஒரு மானிட ரூபத்துக்குள்ளே நாராயண பெருமான் உட்கார்ந்து நிகழ்த்தக்கூடிய அற்புதம். அவளுக்கு தான் பூஜை நிகழ்த்துவோம். ஆனால் அவரே பண்ணக்கூடிய அற்புதமான பூஜை நிகழ்வை இன்றைக்கி எல்லாரும் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கு. நம்பினோர் கெடுவதில்லை அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இது அந்த அற்புதமான பூஜை நிகழ்வுகள். இதனோட ஐஸ்வர்ய நிலைகள் உணர்வீங்க. சீக்கிரம் உயர் சரணாகதி,
உயர் அனுக்கிரகம் பெற்றவர்கள்லாம் உணர்ந்து உயர்ந்து நிற்பீங்க. அவங்க சபைக்கு வரக்கூடிய அற்புதமான நிகழ்வுகளும் உங்கள் இல்லங்களில் கண்கூடாக தெரியும். இந்த பூஜையை பார்த்ததுனால தான் இந்த அனுக்கிரகம் நமக்கு கிடைச்சது, நம்ம இல்லங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறத உணரக்கூடிய சீடர்கள் இருக்காங்க. அவங்க சபை நோக்கி வரக்கூடிய அற்புதமான நிகழ்வுலாம் நடக்க போகுது. ஓம் அகதீஷாய நமக. மாற்றங்கள் வரை தன் உடம்பிற்குள்ளே அனைத்தையும் அடக்கி ஆண்டு கொண்டு பிரபஞ்சத்தையே நூலாக படித்து சிவபெருமானின் உருவத்தை தரித்திருந்த பொழுதும் நாராயணனாக மாறி கைமாற்றத்திற்காக பலவித தியாகங்களை எல்லாம் செய்து கலியுகம் என்னும் விஷயத்தை கலிமாற்றமாக மாற்றி கலியுகமே பொய்த்தமைக்கு காரணமாக இன்று சத்திய நாராயணனாக நின்று திருச்சி மாநகரிலே அனைவருக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் பாலை சித்தரின் திருப்பாதத்தை தொட்டு வணங்கி எமது குருவாம் பரம குருவான அகத்திய பெருமானையும் வணங்கி வந்தமர்கிறேன். விஸ்வாமித்திரன் இன்று சிறப்புற நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஏகாதசி திருவிழா பல காலங்களாக அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் இத்திருவிழா அல்ல பிரபஞ்ச விழாவாக திகழும் நகரும் சபை கண்ட சத்திய நாராயண முதல் பூஜையாக திருச்சி மாநகரிலே நடந்தேறி சிறந்தேறி கொண்டிருக்கும் இப்பூஜையே அப்பூஜை. இன்று முதல் இறை நூல் என்று அழைக்கப்படும் அனைத்து நூல்களையும் தனக்குள்ளே தாங்கிய சித்தன் நகரும் வகையிலே சபையும் நகரும். அவனுடன் நகரும் அத்திருநாள் எங்கு சென்றாலும் அந்நாள் பெருநாளாகவே திகழும் என்பதையும் விஸ்வாமித்திரன் இன்று உரைக்கிறேன். இது எதற்காக செய்யப்படுகிறது? எதற்காக சச்சங்கங்கள் இன்று நிகழ்ந்தேறிக் கொண்டிருக்கிறது? எதற்காக ஏகாதசி திதியை இன்றே நாம் கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அகத்திய பெருமானின் ஆசிபோல் ஏகாதசி இன்றே பிறந்துவிட்டது நமக்கு அனைவருக்கும். நகரும் திசை எல்லாம் பிரபஞ்ச விசையாக தன்னுள் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கும் சிவபெருமானின் ரூபத்தை சத்திய நாராயணனாக மாற்றி அமர்ந்திருக்கும் வாழை சித்தருக்காக நடந்தேறிக் கொண்டிருக்கும் பெருவிழா ஏகாதசி பெருவிழா. அதனால் அங்கு வந்து அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் விஸ்வாமித்திரன் என்ன கூறுகிறேன் என்றால், அனைவரும் அங்கு காண்பது வாழை சித்தரை அல்ல, வாழை சித்தர் ரூபத்திலும் அம்மை ரூபத்திலும் காண்பது சத்திய நாராயணனையும் மகாலட்சுமியையும். அதனால் அனைவரும் அவர்களை வணங்கி நின்று எவ்வாறு சத்திய நாராயண பூஜை நிகழ்த்தி அனைவருக்கும் வாழ்வியலில் குறைகளும் இருக்காது என்று உரைப்பார்களோ அதேபோல் காணொலியிலே கண்டிருக்கும் அனைவருக்கும் நேரிலே கண்டிருக்கும் அனைவருக்கும் எக்குறைகளும் இருக்காது என்பதை விஸ்வாமித்திரன் ஊர்ஜிதமாக உரைத்தும் அங்கு வந்து யாம் சொல்லிய ஒரு சிறு சொல்லுக்காக செவி சாய்த்து அங்கு வந்து அமர்ந்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் தரிசித்துக் கொண்டும் ஆனந்த யுகமாக தன் மனதினுள்ளே ஆனந்தமாக ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து வாழை சித்தரின் சீடர்களுக்கும், வாழை சித்தரின் நூல் தாங்கிய சீடர்களுக்கும், வாழை சித்தரின் நல் உள்ளத்தை தனக்குள்ளே தாங்கி வாழ்வே வாழை சித்தர் தான் என்று எண்ணி நிற்கும் அனைத்து சீடர்களுக்கும் நல் ஆசிகள் பகிர்ந்தும் அனைத்து நல் ஆசிகளுடன் அகத்திய பெருமானின் அருள் ஆசியும் வாழை சித்தரின் அருள் ஆசியும் சத்திய நாராயணனின் மகாலட்சுமியின் அருள் கடாட்சத்துடன் கூடிய பெரும் ஆசியும் அனைவருக்கும் பகிர்ந்தளித்து அமர்கிறேன். விஸ்வாமித்திரன் விஸ்வாமித்திர மகரிஷியே நமோ நமக.